அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி காயின் ஆல்பம் வந்திருக்கு. இது 5 ஆல்பம். அஞ்சு இருக்கா? இது 5 ஆல்பம். ஒரு 10 ஆல்பம் வந்திருக்கு. இதில் 6 ஆல்பம் சோல்டு, மிச்சம் 4 ஆல்பம் இருக்குது. ஒவ்வொரு ஆல்பத்துலேயும் 200 நாணயங்கள் வைக்கலாம். ஃபோல்டரோடு சேர்த்து வைக்கணும். ஃபோல்ட்ரு இது உள்ளே இருக்காது. ஆனால் நல்லா குட் கண்டிஷனான ஆல்பமாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வேணுங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் ஹோல்டர் 4ஆம் நம்பரு, 5ஆம் நம்பரு, ஒரு 1000 வந்திருக்கு. 6ஆம் நம்பரில் 1000 இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கிடலாம். இது இன்றைக்கி டுடே அரைவல், இன்றைக்கி ரிசீவ் பண்ணுறீங்க. இதை வேணுங்கவங்க வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு 5 ரூபா கெட்டு இதோட சேர்த்து போடுதேன். பிமல் ஜாலன் 18-22-01. இதில் வந்து 18 எல் இன்செட்டு, 35G ப்ரீஃபிக்ஸு. இதில் 18, அதுக்கடுத்து 2222 வரும். 22-12 இல்லை, 22-22 2222 ஒரு ஃபேன்சி நம்பரு. 22-23 ஒரு ஃபேன்சி நம்பரு. 22-24 ஃபேன்சி நம்பர் தான். அதுக்கடுத்து இதில் 22-32 அது ஒரு ஃபேன்சி நம்பர் தான். 22-32 ஒரு ஃபேன்சி நம்பரு. அதுக்கடுத்து 2233 இது ஒரு ஃபேன்சி நம்பரு. முதல்ல இருக்கிற 18ஆம் நம்பரே ராசியான் நம்பர், கூட்டினா 8 1 9 வர்றது மாதிரி, 1 8 9 வர்றது மாதிரி 2233 இதுவும் ஒரு ஃபேன்சியான நம்பர். (1823) 18-23 முடியும். ஒரு யூஎன்சி கெட்டு, ஒரு 5 ரூபா கெட்டு, பிமல் ஜாலன் கூடியது. இதில் வந்து அந்த ரூபாங்கிற இன்செட்லாம், ரூபாங்கிற அந்த பிரிண்டெலாம் இருக்காது. ரூபா சிம்பிள் இருக்காது. எந்த வருஷத்துக்குள்ளனும் இதில் பார்த்துடலாம். வருஷம் இதில் போடலை. வருஷம் போடுறதுக்கு முந்தி உள்ள கெட்டு இது. இது வருஷம் பார்க்கணும்னா நீங்கள் கரன்சி புக்கு வாங்கி தான் பார்க்கணும். கரன்சி புக்கு நம்மகிட்ட இருக்குது, பார்க்குறதாலும் பார்த்துடலாம். டிராக்டர் சிம்பிள் தான், காந்தி படம் போட்டது தான். ஒரு யூஎன்சி கெட்டு, பேங்க் சீலோடு அப்படி இருக்கும். 5 ரூபி கெட்டு கிடைக்க மாட்டுக்கு. அதுலேயும் பிமல் ஜாலன்னு, சுப்பாராவு எல்லாமே இப்போ நீங்கள் காயின்ஸ் அண்ட் கரன்சியே நீங்கள் இப்போ வாங்கி வச்சிங்கன்னா பின்னால் அது மிகப்பெரிய முதலீடு. ஏன்னா இப்போ ஒரு டீ சாப்பிட்டா கூட செல்ஃபோன்லேருந்து ஸ்கேன் பண்ணி 10 ரூபாய் போட்டு போயிடுறாங்க. யார்கிட்டையுமே நீங்கள் கை மாற்றலாம். ஒரு 50 ரூபா விட 100 ரூபா வாங்க முடியாது. எல்லாருடைய பர்ஸுமே காலியாக தான் இருக்குது. இப்போ ஏடிஎம் கார்டும் தேவையில்லை. இப்போ எல்லாமே ஸ்கேனிங் ஆகிப்போச்சு. இன்னும் வருங்காலங்கள்லேயும் ரூபாய்த்தாளும் நாணயங்களும் புழக்கத்திலிருந்து அறவே நின்று விடும், அறவே மாறுபட்டு விடும். அதில் இருக்கிற சமயம் அதுவும் இது மாதிரி ஃப்ரெஷ் கட்டு
இது வாங்கி வச்சிங்க அப்படின்னா பின்னால் வந்து உங்களுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும். இன்வெஸ்டிகேஷனாகவும் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். முதலீடு நல்ல பிரயோஜனமாகவும் இருக்கும். ஒரே ஒரு தாள் இருந்தாலும் யூஎன்சியாக இருக்கும். மக்கள் புழக்கத்துக்கு போகாமல் குட் கண்டிஷனாக இருக்கும். வாங்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஹோல்டர் அண்டு ஆல்பம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.